வீட்டிலேயே தைப்பூசம் வழிபாடு செய்யலாம். மிக எளிமையாகவும் மனபக்தியோடு செய்தாலே போதும். இதோ முழுமுறை வீட்டிலேயே தைப்பூசம் வழிபாடு முறை. காலை தயாராகுதல். அதிகாலை சீக்கிரம் எழுந்து குளிக்கவும் சுத்தமான வெள்ளை அல்லது மஞ்சள் உடை அணியலாம். பூஜை அறையை சுத்தம் செய்யவும் முருகன் படமோ சிலையோ மையமாக வைக்கவும். பூஜை அமைப்பு. பூஜைக்கு முன் இவற்றை தயார் செய்யலாம். தீபம், எண்ணெய் அல்லது நெய், அகர்பத்தி சம்பிராணி மலர்கள், செம்பருத்தி, அரளி, மல்லி, பால், ஒரு கிண்ணம் பழங்கள், வாழை, ஆப்பிள் போன்றவை, பனங்கற்கண்டு அல்லது சர்க்கரை, வெற்றிலை மற்றும் பாக்கு இருந்தால். பூஜை தொடக்கம். தீபம் ஏற்றவும் அகர்பத்தி காட்டவும் கைகளை கூப்பி மனசாட்சி சுத்தமாக வைத்து பிரார்த்தனை செய்யவும் சொல்லக்கூடிய மந்திரங்கள்: ஓம் சரவணபவ 11, 27 அல்லது 108 முறை. கந்த சஷ்டி கவசம் முடிந்தளவு. சுப்பிரமணியர் அஷ்டோத்திரம் இருந்தால். மந்திரம் தெரியாவிட்டாலும் முருகா, என் குடும்பத்துக்கு ஆரோக்கியம், அமைதி, நல்ல வழிகாட்டு என்று மனமாற பேசினாலே போதும். எளிய அபிஷேகம். விருப்பம்: வீட்டில் சிலை இருந்தால் சிறிது பால் ஊற்றி பின்னர் சுத்தமான தண்ணீர் ஊற்றி துடைக்கவும் சந்தனம் வைத்து அலங்கரிக்கவும். படம் மட்டுமே இருந்தால் பால் அபிஷேகம் வேண்டாம், மலர் சாத்தினால் போதும். நைவேத்தியம்: பால், பழம், பனங்கற்கண்டு இவற்றை முருகனுக்கு முன்வைத்து இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவும். தீபாராதனை: கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுக்கவும் மணி அடித்தால் நல்லது. ஹரோஹரா அல்லது வேல் வேல் முருகன் சொல்லலாம். விரதம் முடிந்தவரை பலர் பால், பழம் மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். முடியாவிட்டால் சைவம் சாப்பிட்டு எளிமையாக இருக்கலாம். கோபம் இல்லாமல் நல்ல வார்த்தைகள் பேச முயற்சி செய்யவும். அதுவே உண்மையான விரதம். முக்கியம் என்ன தெரியுமா? தைப்பூசம் வழிபாட்டில் பெரிய சடங்குகள் முக்கியமில்லை. மனபக்தி, நல்ல எண்ணம், தவறுகளை விட வேண்டும் என்ற தீர்மானம். இதுவே முருகன் விரும்புவது.